அப்ப கூட்டணி என்ற பேரில் அவர்களினுடைய முதுகில் ஏறி சவாரி செய்துவிட்டு வாக்குகளை மட்டும் வாங்கிவிட்டு அவர்களுக்கான அங்கீகாரத்தை இத்தனால் தராம இருந்தாங்க. முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக தமிழக அரசியலில் அதை மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் வந்து அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். அரசு பள்ளிகளில் முன்னறிவிப்பு இன்றி எப்போது வேண்டாலும் ஆய்வு செய்ய உள்ளதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், பொறுப்புணர்வுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். தாவேக அரசு 3 மாதங்களாவது தாங்குமா என்பது சந்தேகம்தான் என்ற மு.க. ஸ்டாலின் கருத்து பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ராஜ்மோகன் மூத்த அரசியல் தலைவர் இவ்வாறு பேசியிருக்க கூடாது என்று தெரிவித்தார். இன்னைக்கு வன்னியரசு தோழருக்கு அமைச்சர்கள் இடம் கிடைத்திருப்பது வன்னியரசு தோழர் என்ற ஒரு தனி மனிதருக்கு கிடையாது. அது நீண்ட நெடுங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அங்கீகாரம். இன்னைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இத்தனை ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக அமைச்சர்கள் இடம் பிடித்திருக்கிறது என்பது குரலற்றவர்களுக்கு குரலாக ஒழிப்பதற்கான அடையாளம். அப்ப கூட்டணி என்ற பேரில் அவர்களினுடைய முதுகில் ஏறி சவாரி செய்துவிட்டு வாக்குகளை மட்டும் வாங்கிவிட்டு அவர்களுக்கான அங்கீகாரத்தை இத்தனால் தராம இருந்தாங்க. முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக தமிழக அரசியலில் அதை மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்.